உங்கள் வீட்டில் 1 கப் கோதுமை மாவு, ஒரே ஒரு மாங்காய் இருந்தால் போதும். சூப்பரான டிஃபன் செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் 5 நிமிஷத்தில். இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா கண்ணிமிக்கிற நேரத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். இந்த சைடிஷ் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரொட்டி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். பட்டையை கிளப்பும். செய்கிற டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 5லேருந்து 7 நிமிஷம் தான் ஆகும். அவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு, அதனால இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்க. ஹோட்டல் பக்கம்லாம் கூப்பிடவே மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் மிஸ் பண்ணிடாமல் இந்த சட்னியை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு மாங்காயில் பாதி அளவு மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். பச்சை மாங்காயாக சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். வெல்லம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னியில் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி ஒரு ட்ராப் கூட இதுக்கு தேவைப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பக்குவத்துக்கு தான் அரைச்சிக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். வளன்னு அரைச்சிடாதீங்க. மாங்காய் ஒன்றும் பாதியமாக அரையாமல் இருக்கணும். அந்த பக்குவத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம் பாருங்கள். இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும்தான். தாளிப்பு ரொம்ப சிம்பிளாக தாளிச்சுக்கலாம், ஆனால் டேஸ்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற சட்னிக்கு ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். ரிஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்துறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே தாளிச்சதுக்கு அப்புறம் இந்த சட்னியில் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் கருகிடாமல் பார்த்துக்கோங்க. கருகிடுச்சு அப்படின்னா சட்னி வந்து கசப்பு தன்மையாகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மிளகாய்த்தூளை சேர்த்ததுக்கப்புறம் கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ தாளிப்பு சட்னியில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த சூட்டோடு அந்த சட்னியை கலந்து விடுங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து 1லேருந்து 1.5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த சட்னி ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான சட்னி, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ரொட்டி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொட்டி செய்கிறதும் அதே போல் தான், ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு வந்து வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணுற வேலை மட்டும்தான், மற்றபடி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குட்டியாக மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இஞ்சி வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு அரை இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்புக்கு பதிலாக நீங்கள் சீரகம் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே பல்ஸில் வச்சு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. லைட்டாக ஒரு 2 சுற்று சுற்றுனீங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கோதுமை மாவு 2 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு அரை கப் வந்து ரவை எடுத்திருக்கேன். அரை கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒரே ஒரு வெள்ளரிக்காய் துருவி சேர்த்துக்கிறேன். தோலோடு துருவி இருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட வெள்ளரிக்காய் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் சுரைக்காய் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி இலை இதை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் மாவு கூட. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா தின்னாக மெலிசாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா கலந்து விடுங்க. வெள்ளரிக்காயில் இருக்கிற தண்ணி எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதோ அதை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை. தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுக்கிறேன். லைட்டாக தெளித்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாவு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல், பூரி மாவு மாதிரி இல்லாமல்
கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு தோசைக்கல்ல தட்டுறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும் மாவு. இந்த பக்குவத்துக்கு நீங்களும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரவா கடலை மாவு ரெண்டுமே ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் கோதுமை மாவு வச்சு மட்டுமே இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் தண்ணியை தொட்டுட்டு மாவை வந்து பெரிய உருண்டைகளை எடுத்து நல்லா உருட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொட்டி எந்த சைஸுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்து இது போல் உருண்டை பிடிச்சிக்கோங்க. டைரெக்டாக நீங்கள் தோசைக்கல்ல தட்டுறதா இருந்தாலும் தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா பட்டர் ஷீட்டில் தட்டிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்ல சேர்க்கறதா இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு வந்து நல்லா லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. தோசைக்கல் வந்து ஹீட்டாக இருக்கக்கூடாது. ஹீட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொட்டி தட்டுறதுக்கு வராது. அதனால் நல்லா லோ ஹீட்டாக வச்சுட்டு மாவை சேர்த்துட்டு அது மேலே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. மெல்லிஸாக நல்லா தட்டி விட்டுக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு நீங்கள் தட்டி விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ நல்லா தட்டி விட்டுட்டேன். தட்டி விட்டதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நான் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா உள்ளாரெல்லாம் வெந்து வரும். நல்லா மீடியம் அல்லது லோ ஹீட்டில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா குக் பண்ணிக்கோங்க. மூடி சேர்த்துட்டு குக் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் குக் பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 2.5 to 3 நிமிஷம் ஆகும். மீடியம் ஹீட்டில் குக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. வெளியில் எடுத்துக்கிறேன். காய்கறியெல்லாம் சாப்பிடாத பசங்களுக்கு இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. காய்கறியும் பசங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணிடாமல் இந்த ரெசிபியை பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இதே போல் நிறைய டிஃபன் ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக செய்கிற டிஃபன் ரெசிபி தான். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா ஃப்ரீ டைமில் போய்ட்டு நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபிஸோட பொருள்களையும் அதோட அளவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஏதாவது டவுட்டாக இருந்தால் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கட்டாயமாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த ரொட்டியை அப்படியே பிரித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த மல்லி இலையோட ஃப்ளேவர், வெள்ளரிக்காயோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். வெள்ளரிக்காயோட ஃப்ளேவர்னால பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க, கட்டாயமாக சாப்பிடுவாங்க. அது இந்த சட்னியில் கொடுத்து பாருங்களேன், அவங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்ட்டுக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.